புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கைவிட்டுச் சென்ற கணவனின் வீட்டின் முன்பு மனைவியின் உடலை அவரது உறவினர்கள் எரியூட்டிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. பொன்னன் விடுதி கிராமத்தைச் சேர்ந்த புவனேஸ்வரி என்ற பெண்ணை திருமணமான ஓராண்டுக்குள் விட்டுச் சென்ற பழனிராஜன் என்பவர் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வெளி மாவட்டத்தில் வசித்து வந்துள்ளார். இதனால் மனமுடைந்த புவனேஸ்வரி தனது தந்தை வீட்டிலேயே வசித்து வந்த நிலையில் வீட்டிற்கு அருகே உள்ள கிணற்றில் குதித்து அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் பெரும் துயரத்திற்கு உள்ளான உறவினர்கள் புவனேஸ்வரியின் உடலை பழனிராஜனின் வீட்டிற்கு முன்பு வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நிகழ்விடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் பெண்ணின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் பிரேத பரிசோதனைக்கு பிறகு ஒப்படைக்கப்பட்ட புவனேஸ்வரின் உடலை அவரது உறவினர்கள் பழனிராஜனின் வீட்டிற்கு முன்பு வைத்து தகனம் செய்தனர். கிராமத்தில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட பழனிராஜனை கைது செய்ய வேண்டும் என புவனேஸ்வரியின் உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.